அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய பார்க்கக்கூடிய காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டா சம்பந்தமாக இல்லை நிலம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மேல்முறையீட்டு மனுவாகவோ இல்லை சீராய்வு மனுவாகவோ மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நம்ம டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு மனு தாக்கல் செய்வோம். அந்த மனு எந்த சட்டப்பிரிவின் கீழ் நம்ம தாக்கல் செய்யணும், எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம தாக்கல் செய்யணும் என்கிறத தான் முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு ஆட்சேபனை மனு பட்டா மாற்றம் சம்பந்தமாக ஆட்சேபனை மனு கொடுக்கணும். இல்லை பட்டாவில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிழைகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 10 மற்றும் 11 கீழ் வருவாய் வட்டாட்சியருக்கு தாக்கல் பண்ணணும். அந்த வருவாய் வட்டாட்சியர் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலோ, இல்லை பட்டா தவறுதலாக வேற ஒரு நபருக்கு வழங்கப்பட்டாலோ, இல்லை அந்த புலத்தின் அளவுகள் வேறுபட்டு இருந்தாலோ, இல்லை அந்த எஃப்எம்பி மேப்லையும் பட்டாவிலையும் வெவ்வேறு அளவுகள் இருக்குது, இல்லை பத்திரத்தில் வேறு அளவு இருக்குது, அங்கே நிலத்தில் அந்த கிரவுண்ட்ஸில் வேறு அளவு இருக்குது அப்படின்னா அதை திருத்தம் செய்வதற்கு அந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு தாக்கல் செய்யணும். பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 படி தாக்கல் பண்ணணும். சரி, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். இங்கே எங்கேயுமே உரிய முறையில் விசாரணை நடத்தப்படலை, உரிய காலத்தில் விசாரணை நடத்தப்படலை, இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பானது நமக்கு ஏற்புடையதாக இல்லை நமக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம மேல்முறையீட்டு மனுவாகவும் சீராய்வு மனுவாகவும் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். சரி, இந்த மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நம்ம மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் சில நபர்கள், சார் அதை முழுமையாக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தொகுத்து சொல்லுங்கள், எப்படி எழுதணும் மனு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். முதல்ல இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு யார் யார்கிட்ட மனு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது இன்றளவும் நிறைய பேருக்கு அது தெரியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு அந்த நபருக்கு அந்த சட்டப்பிரிவின் கீழ் நீங்கள் மனு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டா மாற்றம் சம்பந்தமாக முழு புலம், அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் பெயர் மட்டும் பட்டாவில் மாற்றம் செய்யணும். அப்படி இருக்கக்கூடியதை யார் மாற்றம் செய்யணும் அப்படின்னா துணை வட்டாட்சியர் டெப்டி தாசில்தார் அதை மாற்றம் செய்யணும். சரி, அவர் மாற்றம் செய்யலை அப்படின்னாலோ, உரிய காலத்தில் மாற்றம் செய்யலை, இப்படி மாற்றம் செய்ததில் தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் மேல்முறையீட்டு மனுவாக போகணும். இதுதான் படிப்படியாக நீங்கள் போகணும். இது போகாமல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மனுவை கொண்டு போய் கொடுக்காதீங்க. அடுத்து இந்த வருவாய் கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய சாராட்சியர் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தீர்ப்போ அந்த ஆணை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, உங்களுக்கு பாதகமாகவோ இல்லை சாதகமாகவோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சீராய்வு மனுவாக இல்லை இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கொண்டு போகணும். இது ஃபஸ்ட்டு. என்னென்னா, பட்டாவில் முழு புலம் சம்பந்தமாக உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு பெயர் மட்டும் மாற்றம் செய்வதற்கு இது ப்ரொசீஜர். ரெண்டாவது, பட்டா மாற்றத்தில் உட்பிரிவுடன் கூடிய அளந்து சர்வே செஞ்சு பார்ட்டிஷியன் பண்ணி பட்டா கொடுக்கணும். இப்படி பட்டா கொடுக்கக்கூடிய நேர்வுகளுக்கு 30 நாட்கள் கால அவகாசம். இதை யார் கொடுக்கணும் அப்படின்னா வருவாய் வட்டாட்சியர் தாசில்தார் கொடுக்கணும். தாசில்தார் கொடுக்க தவறும் பட்சத்தில் இல்லை கொடுக்குறதுல ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் இதை நீங்கள் மேல்முறையீட்டு மனுவாக சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய கோட்டாட்சியருக்கு போகணும். கோட்டாட்சியர் இதை உரிய விசாரணை செய்து அதுக்கான தீர்வு கொடுக்கல, இல்லை ஆணை பிறப்பிக்காத பட்சத்தில் நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு சீராய்வு மனுவாகவோ இல்லை இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவாகவோ போகணும். அடுத்து மூன்றாவதாக நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆரில் பட்டாவில் பெயர் தவறுதலாக இருக்கு, இல்லை பரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுகள் தவறுதலாக இருக்கு, இல்லை புல எண் என்று சொல்லக்கூடிய சர்வே எண் தவறுதலாக இருக்கு, இல்லை புலப்படம் என்று சொல்லக்கூடிய அந்த எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் அது அளவுகள் தவறுதலாக இருக்கு. இதெல்லாம் நான் திருத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாசில்தார்கிட்டையோ நீங்கள் வருவாய் கோட்டாட்சிகிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நேரடியாக அதை திருத்தம் செய்வதற்கான மனுவை நீங்கள் பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 15 படி நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நேரடியாக மனு தாக்கல் செய்யலாம். அவர் கொடுக்கக்கூடிய ஆணை உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக நில நிர்வாக ஆணையர், சென்னையில் இருக்கக்கூடிய நில நிர்வாக ஆணையருக்கு நீங்கள் மேல்முறையீடாக போகணும். இதில் அந்த கீழ்நிலை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியருக்கோ சாராட்சியருக்கோ
இல்லை வட்டாட்சியருக்கு நீங்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நான்காவதாக தமிழ் நிலம் இணையதளத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ஆப்பதிவேடு, அதில் இருக்கக்கூடிய சிட்டா, அந்த ஆப்பதிவேடு மற்றும் சிட்டாவில் பெயர் திருத்தம், அளவு திருத்தம், பரப்பு பிழைகள் திருத்தம், புலையன் சர்வையன் திருத்தம், இந்த மாதிரி திருத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த மனுவை யார்கிட்ட கொடுக்கணும்னா வட்டாட்சியருக்கு போகவே கூடாது. நேரடியாக சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய கோட்டாட்சியருக்கு போகணும். அவர் கொடுக்கக்கூடிய ஆணை உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீட்டாக போகலாம். ஐந்தாவதாக கிராம மற்றும் நகர நத்தம் நிலவரி திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே யூடிஆர் திருத்தம். அதுக்கு ஐந்தாவதாக இருக்கக்கூடியது நத்தம் நிலவரி திட்டத்தில் ஒரு தனி வட்டாட்சியர் உங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருப்பார். அந்த பட்டாவில் உங்களுக்கு ஒரு ஏற்புடையதாக இல்லை, உங்களுக்கு அதில் காலிமனைன்னு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் மனு செய்யணும். இதில் தாசில்தார் பார்க்க வேண்டிய நீங்கள் அவசியமே கிடையாது. சரி, அந்த வருவாய் கோட்டாட்சியர் அந்த சாராட்சியர் உரிய காலத்தில் விசாரணை செய்யலாம் அப்படின்னாலோ, இல்லை அவர் சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ அவர் நடந்துக்கிறாரு, நம்ம ஆவணத்தை அவர் பார்க்கல, அவர் காலதாமதப்படுத்துறாரு, இல்லை ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னா நேரடியாக நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீட்டு மனுவாக போகலாம். ஆறாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம மற்றும் நகர நத்தம் நிலவரி திட்டம் நடைபெற்றிருக்கும், நடைபெற்ற அளவுகள் நடைபெற்றிருக்கும், ஆனால் எந்த விதமான ஆவணங்கள்லேயும் மாற்றம் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட நேர்வுகளில் அதை நீங்கள் எப்பயும் போல சாராட்சியர் என்று சொல்ல கோட்டாட்சியருக்கு மனு செஞ்சுட்டு அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா அவருடைய தீர்ப்பு நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீட்டு மனுவாக போகலாம். இதுதான் அந்த ப்ரொசீஜர். யார்கிட்ட எந்த இடத்துல தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் நிலத்துல தெரிஞ்சுட்டு அந்த தவறுக்கு நீங்கள் யார்கிட்ட மேல்முறையீடு போகணும், யார்கிட்ட சீராய்வு மனுவாக போகணும், முதல்ல யார்கிட்ட மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் மனு எழுத ஆரம்பிங்க. மனு எழுத ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி மனு எழுதுங்க. அது சம்பந்தமாக பல காணொளிகள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். சரி, இதெல்லாம் எதில் சொல்லப்பட்டிருக்கு சார், இதில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை நான் மனுவில் குறிப்பிடணும், பார்வையில் குறிப்பிடணும் அப்படின்னா இது 13/2/2020 அன்று முனைவர் ஈரா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனராக இருக்கும்போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும், அனைத்து கோட்டாட்சியர்கள், அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள், வட்டாட்சியர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் கட்டாயமாக இப்போ இதை நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சுற்றறிக்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணையை அவங்க மேற்கொள்ளணும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே வட்டாட்சியருக்கு எப்படி மனு செய்யணும்னு சொல்லியாச்சு. பட்டாப்பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 11 மற்றும் 10 படி செய்யணும்னு சொல்லியாச்சு. இரண்டாவதாக பட்டாப்பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 படி வருவாய் கோட்டாட்சியருக்கு எப்படி மனு செய்யணும்னு சொல்லியாச்சு. மூன்றாவதாக இந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியர் கொடுத்த தீர்ப்பு எனக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் யார் யார்கிட்ட மனு செய்யணும்னு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்னுடைய மனுவை உரிய முறையில் விசாரணை செய்யலாம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக சீராய்வு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலருக்கு எழுதணும். சரி, மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த மனுவை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா பட்டாப்பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 15 படி மேல்முறையீட்டு மனு அல்லது சீராய்வு மனுன்னு போட்டுருங்க. போட்டுட்டு எக்கார்ந்து கொண்டும் தருணர் அனுப்புனர்னு இருக்கக்கூடாது, மனுதாரர் போட்டு உங்களுடைய முழு முகவரி கீழே பெருநர்னு போடுங்க. போட்டு மாவட்ட வருவாய் இந்த உயர் திருமதி திரு என்பதை குறிப்பிடாதீங்க. ஏன்னா அவங்க ஆணா பெண்ணா என்று எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் எப்பயும் போல மாவட்ட வருவாய் அலுவலர் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு பொருள் கட்டாயமாக உங்கள் மனுவில் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி என்னுடைய நிலத்தின் அளவுகள் இது மாதிரி பிழையாக இருக்கு, இல்லை பெயர் பிழையாக இருக்கு, இல்லை பட்டா வேறொருத்தர் கொடுக்கப்பட்டது சம்பந்தமாக நான் அளித்த புகார் மனுவை உரிய காலத்தில் விசாரணை. ரெண்டு விதமாக நீங்கள் மனு எழுதணும். ஒன்று, உரிய காலத்தில் விசாரணை செய்யலைன்னா நீங்கள் அப்பீல் போகிறது, மேல்முறையீடு போகுது. இரண்டாவதாக அவங்க கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் சீராய்வு மனுவாக போகிறது. இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் மனு எழுதணும். ரெண்டு விஷயத்தில் எழுத முடியும். அந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் எழுதுங்க. ஒன்று, அவங்க உரிய காலத்தில் விசாரணை செய்யலை அப்படின்னா நீங்கள் அதை குறிப்பிடுங்க பொருளில். இது மாதிரி என்னுடைய நிலத்தை என்னுடைய பூர்வீக சொத்தான இல்லை எங்கள் தாத்தா பாட்டி என்னுடைய தகப்பனாருடைய
பூர்வீக சொத்தை ஒருதலை பட்சமாக என்ற விசாரணை செய்யாமல் பட்டா வழங்கியது எதிர்த்து நான் வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு செஞ்சது 4 தேதி வரை விசாரணை செய்யல, அது தொடர்பாக நான் மேல்முறையீட்டு மனுவை சமர்ப்பிக்கிறேன் போடுங்க. போட்டு பார்வையில் அந்த பட்டா எண் குறிப்பிடுங்க. பார்வை 1ன்னு போட்டு பட்டா எண், 2வது சர்வே எண், 3வது அதுக்கான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இருந்த ஆவணங்கள், 4வதாக வில்லங்க சான்றிதழ், அது உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது, 5வதாக வாரிசு சான்றிதழ் இருந்தால் வாரிசு சான்றிதழ் போடுங்க. போட்டுட்டு அது கீழே என்ன எழுதுங்க அப்படின்னா, இதெல்லாம் ஏற்கனவே கோட்டாட்சியருக்கு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ பார்வையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேதியை குறிப்பிடுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த தேதியை போட்டு ஆம் தேதி பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 படி வருவாய் கோட்டாட்சியருக்கு அளித்த மனுவின் நகல். 2வது அதை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் அட்டை. இன்கேஸ் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இல்லை ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க, அது நமக்கு ஏற்புடையதெல்லாம் அதை நம்ம போடணும்னா அந்த ஆணை பிறப்பித்த தேதியை போடுங்க. போட்டுட்டு இது மாதிரி மேற்படி முகவரி வசித்து வரும் நான் எனது பார்வையில் கண்டவரை எனக்கு உள்ள பூர்வீக சொத்தான என் தகப்பன என் தாயார் இல்லை எங்கள் தாத்தாவுடைய பூர்வீக சொத்தான சொத்தை இந்த யூடிஆர் திருத்தத்தின் போது, இந்த யூடிஆர் காலத்தின் போது, இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் போது வேறொரு நபருக்கு தவறுதலாக பட்டா வழங்கப்பட்டுருச்சு, இல்லை பட்டா மாற்றத்தின் போது வேறொரு நபர் உள்ள வந்துட்டாரு, கூட்டு பட்டாவில் வந்துட்டாரு, இல்லை எனக்கு தெரியாமல் மாற்றிட்டாரு, இதுக்கு தாசில்தார் உடந்தையாக இருக்கிறாரு, இல்லை இதை மாற்றம் செய்வதற்கு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இது சம்பந்தமாக அந்த பட்டாவில் திருத்தம் செய்ய வேண்டியும், என்னுடைய பேரு அந்த வாரிசின் அடிப்படையில் எனக்கு மாற்றம் செய்ய வேண்டியும் நான் இத்தனாம் தேதி பார்வையில் கண்டவாறு வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு அளித்தேன். இந்த மனு சம்பந்தமாக 4 தேதி வரை வருவாய் கோட்டாட்சியர் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளல. ஆனால் பட்டா பதிவு புத்தக சட்டத்தின் விதி 1983 படி இந்த மனுதாரர் அளிக்கக்கூடிய மனு மீது வருவாய் கோட்டாட்சியர் 90 நாட்களுக்குள் விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கால வரைமுறையும் அவர் பின்பற்றுதல். மேலும் நீதிமன்ற தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் வரைமுறை செய்யப்பட்ட கால அளவை இவர் பின்பற்றாமல் எனக்கு மன அழுத்தத்தையும் நேர விரயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இத்தகைய செயலானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 1950 பிரிவு 14 மற்றும் 21க்கான அடிப்படை உரிமைக்கு எதிராக செயல்படுறாரு. மேலும் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஏற்கனவே வகுத்துரைக்கப்பட்ட சட்ட விதிகளை பின்பற்றாமல் இவர் செயல்பட்டிருக்காரு. ஆகையால் கணம் மாவட்ட வருவாய் அலுவலராகிய தாங்கள் எனது புகார் மனு மீது உரிய விசாரணை ஆவணங்கள் அடிப்படையில் உரிய விசாரணை செய்து எனக்கு தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து எனக்கு பேர் பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த புகார் மனுவை சிம்பிளாக எழுதி தாக்கல் பண்ணுங்க. ஏன்னா இவங்க வருவாய் கோட்டாட்சியருக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அந்த மனுவை நீங்கள் எப்படி எனக்கு தான் போகிறீங்க. அதனால் நீங்கள் பெரிய லெவலில் எழுத வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக எழுதி மேல்முறையீட்டு மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள். ஏற்கனவே மனுவில் சொல்லப்பட்டிருக்கு, அதை இதில் குறிப்பிட்டு நீங்கள் அனுப்புங்க. சரி, இந்த மனுவை மாவட்ட வருவாய் அலுவலர் எப்படி விசாரணை செய்யணும், அது இந்த செல்வராஜ், இந்த முனைவர் செல்வராஜ் ஐஏஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அனுப்பின சுற்றறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சார் ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களால் பிறப்பிக்கப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 15 படி நீங்கள் மேல்முறையீடு தாக்கல் செய்யணும். அந்த மேல்முறையீட்டு மனுவை இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட், வருவாய் கோட்டாட்சியரால் பிறப்பிக்கப்படும் உத்தரவினை ஆட்சேபனை செய்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் தாக்கல் செய்யப்படும் சீராய்வு மனுக்கள் தொடர்பாக உரிய சிறப்பு பதிவேட்டில் பதிவு செய்யணும். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுவை சிறப்பு பதிவேட்டில் பதிவு செய்யணும். எதற்காக அப்படின்னா, இவர் விசாரணை செஞ்சது சரியில்லை, இல்லை மனு வரலன்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க, இல்லை உரிய காலத்தில் விசாரணை செய்யலைன்னா இதை நீங்கள் ஆர்டிஐயில் வாங்கிட்டு நீதிமன்றத்தை நாடலாம். அப்போ நீங்கள் ஆர்டிஐயில் கேட்கும்போது என்னன்னா, இந்த செல்வராஜ் ஐஏஎஸ் அவருடைய சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி இது மாதிரி அனுப்பக்கூடிய புகார் மனுவை ஒரு சிறப்பு பதிவேட்டில் பதியணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த சிறப்பு பதிவேட்டில் என் மனுவை பதிவு செய்ததற்கான நகலை கொடுங்க, ஒளி நகலை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கி நீங்கள் உரிய நேரத்தில் விசாரணை நடக்கலைன்னு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ரெமிடி தேடலாம், நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கலாம். அதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு, சிறப்பு பதிவேட்டில் பதிவு செய்யணும். பதிவு செய்துட்டு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர்
அலுவலகத்தில் ஏற்கனவே இது சம்பந்தமாக விசாரணை பண்ணியிருப்பாங்க, இல்ல பட்டா மாற்றம் செஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கலாம். அதோடைய மூல கோப்புகள், மூல ஆவணங்களை நீங்க வாங்கணும். ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு முன்பு உங்க வருவாய்த்துறை சம்பந்தமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மூல ஆவணங்களை நீங்க பெறணும். இரண்டாவதாக, இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர் ஆகியோருக்கு விசாரணைக்காக அழைப்பானை முறைப்படி அனுப்பணும். அழைப்பானை அனுப்பாம நீங்க வாய்மொழியாக சொல்லி வர வச்சு ஒருதலை பட்சமா விசாரணை செஞ்சுட்டு நீங்க மனுவை முற்றாக்கம் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் யார் செய்வா அப்படின்னா தகவல் ஆணையம் தான் செய்யும். தயவு செய்து அதை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறத இதில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அப்படி விசாரணைக்கு நீங்க கூப்பிட்டு இருதரப்பினருடைய அந்த வாதங்களை கேட்கணும். இருதரப்பிற்கும் தங்களது வாதங்களை எடுத்து வைப்பதற்காக சம உரிமையை வழங்கணும். இதைத்தான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு மனிதனின் அடிப்படை உரிமைன்னு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கும் தன் தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லப்படுது. இதை இந்திய அரசியலமைப்பு சாசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படி இரு தரப்பினராலும் வாதங்கள் வைப்பாங்க. இல்லை அப்படின்னா அவர்களால் தாக்கல் செய்யக்கூடிய கூடுதல் ஆதார ஆவணங்களை நீங்க நன்கு பரிசீலனை செய்யணும். கூடுதல் ஆதாரங்களை நன்கு பரிசீலனை செஞ்சுட்டு, ஏற்கனவே வருவாய் கோட்டாட்சியர் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து சில ஆவணங்கள் நீங்க வாங்கியிருப்பீங்க, அதையும் நீங்க கூர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு நீங்க ஒரு தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வழங்கணும். இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர், அதாவது வருவாய் நிலை ஆணையன் 31 உட்பிரிவு 8 படி நியாயமாக நேர்மையாக உங்கள் விசாரணையில் தரவுகளின் அடிப்படையில் ஆவணங்களின் அடிப்படையில் நீங்க வாதத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை நீங்க வழங்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்படி வழங்கல அப்படின்னா இத்தகைய செயலானது வருவாய் ஸ்டாண்டிங் ஆர்டர், அதாவது ரெவென்யூ நிலை ஆணையன் 31 உட்பிரிவு 8 படி குற்றம். சரி, இதை நீங்க வழங்கிட்டு உங்களுடைய தீர்ப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பட்ட 30 தினங்களுக்குள் இந்த தீர்ப்பு சம்பந்தமாக உங்களுக்கு திருப்தி இல்லை, இல்லை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, இல்லை ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வந்திருக்கு, நமக்கு சாதகமாக வந்திருக்கு, இல்லை பாதகமாக வந்திருக்கு நீங்க கருதும் பட்சத்தில் 30 தினங்களுக்குள் உரிய உரிமையியல் நீதிமன்றத்தை நீங்க நாடி தீர்வு கண்டுக்கோங்க. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். வருவாய்த்துறையில் நாங்கள் இந்த கோட்டாட்சியர் நீதிமன்றம், மாவட்ட வருவாய் அலுவலர் நீதிமன்றத்தில் நாங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டோம். இந்த தீர்ப்பு சரியில்லைன்னா நீங்கள் உரிய உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லுது. இதைத்தான் நீதிமன்றங்கள் பல முறை மனுதாரர் தலையில் கொட்டுது. என்ன அப்படின்னா, இந்த பட்டா சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக மனுக்களை தூக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வராதிங்க. நீங்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், டேக் டைவர்ஷன் போட்டு நாங்கள் அந்த மனுவை திருப்பி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு இல்லை கோட்டாட்சியருக்கு தான் அனுப்புவோம். ஆகையால் நீங்கள் அங்கே இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம், பட்டா விவரக்குறிப்பு விதிகளை நீங்கள் பின்பற்றி மனு கொடுத்துட்டு அவங்க விசாரணை செய்யலை, அவங்க விசாரணையில் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றம் வாங்க, நாங்கள் ஒரு தீர்ப்பு வழங்குறோம் அப்படி பல தீர்ப்புகளில் நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 விதி எண் 15 படி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்கள் தாராளமாக மேல்முறையீட்டு மனுவாக இல்லை சீராய்வு மனுவாக உரிய காலத்தில் நீங்கள் எழுதலாம். ஏற்கனவே நம்ம பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 படி கோட்டாட்சியருக்கு வட்டாட்சியருக்கு எப்படி மனு எழுத நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ மேல்முறையீட்டு மனு என்று சொல்லக்கூடிய சீராய்வு மனுக்கான மனு எழுதக்கூடிய வழிமுறையை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.